தமிழகத்தை குற்றம் சாட்டும் பிரதமர் மோடி. வடமாநில குடியேற்ற அரசியலை மறைக்கும் வஞ்சக முயற்சி. பிரதமரின் கருத்துக்கு தமாக தலைவர் வேல்முருகன் எதிர்ப்பு. இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழில் பாருங்கள். இது தமிழர்களின் குரல். உண்மை, சமத்துவம், சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸை தலைமையிலான இந்தியா கூட்டணியின் மீது சரமாரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். குறிப்பாக கூட்டணியில் உள்ள கட்சிகள் பீகார் மக்களை இழிவுபடுத்துவதாகவும், ஆனால் ராஷ்டிரிய ஜனதா தளம் அத்தகைய தலைவர்களை பீகார் பிரச்சாரத்திற்காக அழைப்பதாகவும் அவர் சாடினார். பிரதமர் மோடி தனது உரையில் தென்னிந்திய மாநிலங்களில் பீகார் மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து பேசியுள்ளார். அதில் திமுக தமிழ்நாட்டில் பீகாரிகளை துன்புறுத்துகிறது என்று குறிப்பிட்டு பேசியிருந்தது சர்ச்சையை கிளப்பியிருந்த நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான வேல்முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்தை குற்றம் சாட்டும் மோடியின் இந்த செயல் வடமாநில குடியேற்ற அரசியலை மறைக்கும் ஒரு வஞ்சக முயற்சி எனவும், தமிழகத்தில் பீகாரி மக்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் அவமதிக்கப்படுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகாரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசியிருப்பது முழுமையாக ஆதாரமற்ற அரசியல் நோக்கமுடையதாகும். தமிழ்நாடு என்றதும் மொழி, மத, இன வேறுபாடு கலந்து ஒற்றுமையுடன் வாழும் மண்ணாக திகழ்கிறது. ஆனால் உண்மையில் 2014ஆம் ஆண்டு முதல் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஒன்றிய ஆட்சிக்கு வந்த பிறகு வடமாநிலத்தவர்களின் திட்டமிட்ட குடியேற்றம் தமிழ்நாட்டில் வேகமாக நடைபெற்று வருகிறது. இது சாதாரண வேலைவாய்ப்பு தேடல் அல்ல. தமிழகத்தின் மக்கள் தொகை அமைப்பை மாற்றி வருங்காலத்தில் இந்தி பேசும் வாக்காளர் அடிப்படையை உருவாக்கி மாநிலத்தின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்துடன் நடக்கும் திட்டமிட்ட அரசியல் சதி. இதனிடையே பல வடமாநிலவர்கள் தமிழ்நாட்டில் குற்றச்செயலில் ஈடுபட்டிருப்பது காவல்துறை பதிவுகள் மூலம் வெளிவந்துள்ளன. ஆனால் இதை பற்றி பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சொல்லும் கூறாமல் மாறாக தமிழ்நாடு அரசையும் மக்களையும் குற்றம் சாட்டும் வகையில் பேசியிருப்பது மிகுந்த பொறுப்பில்லாததும் தமிழகத்தின் மரியாதைக்கு எதிரானதும் ஆகும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறிய இந்த பொய்யான பிரிவினை ஊக்குவிக்கும் பேச்சை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் மோடி அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். 2014க்கு பிறகு தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் வட மாநிலத்தவர்களின் திட்டமிட்ட குடியேற்றம் குறித்து ஒன்றிய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும். தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு உரிமை மற்றும் வாக்குரிமை அமைப்பை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு பிரதமர் மோடியின் இந்த பேச்சுக்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும், இந்தி ஆட்சியை திணிக்கும் பாசிச அரசியல் சதிகளுக்கு எதிராக தமிழர் ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது.